ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற வரியமைப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் இன்றைய பொதுக்காலம் 19வது ஞாயிறு தினத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் விசேடமாக இன்றைய நற்செய்தி வாசகமானது எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றது. சீடர்கள் படகிலே சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து செல்லுகின்ற பொழுது சீடர்கள் அஞ்சி பேய் என நம்பி அச்சமடைகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மிகவும் ஒரு துணிச்சலான நம்பிக்கை தருகின்ற வார்த்தையை சொல்லுகின்றார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் இன்றைய நாளிலே எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற செய்தி, நாங்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது, துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இன்னுமாக எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு பேதுருவை நோக்கி சொல்லுகின்றார், நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய்? அதே வார்த்தையை இன்று என்னிடமும் உங்களிடமும் கேட்கின்றார். நாங்கள் நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே தளர்ந்து செல்லுகின்ற பொழுது, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொள்கிறாய்? துணிவோடிது, நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற ஒரு உன்னதமான ஆறுதலான வார்த்தையை சொல்லி எங்களுடைய நம்பிக்கையை மென்மேலும் ஆழப்படுத்த இன்றைய வாசகங்களின் ஊடாக நாங்கள் தியானிப்போம். அன்பான இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் பாப்பாண்டவர், ஆயர், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் அவர்களது பணியை சிறப்புற செய்ய தேவையான உடல் சுகத்தை, ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்தும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எமது பங்கை வழிநடத்தும் என் குருவானவரை உட்பாதம் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். அவர் தம் பணியை செவ்வனே செய்திட அவருக்கு தேவையான உடலுள்ள ஆரோக்கியத்தை தந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவா, உலகின் பல பகுதிகளில் நடைபெற்று வரும் யுத்தங்களாலும் வன்முறைகளாலும் துன்புறும் மக்களை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். உயிரிழந்தோருக்கு நித்திய இளைப்பாறுதலையும் காயமடைந்தோருக்கு குணமளிப்பையும் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் இழந்து துயரும் அனைவருக்கும் ஆறுதலை அருள் புரிய வேண்டி உம்மை செபிக்கின்றோம். மேலும் சிறுவர்களை இவ்விடத்தில் வரவிடுங்கள் என்று கூறிய இறைவா, எமது பங்கிலுள்ள சிறு சிட்டுகளாக இருக்கும் சிறுவர்களை நீர்த்தாமை ஆசீர்வதித்து வழிநடத்தி எண்ணும். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பும் அன்பும் அரவணைப்பையும் பெற்று அவர்கள் சுதந்திரமாக இவ்வுலகில் சிறப்புற்று தன் ஆளுமைகளை வெற்றி செய்து வாழ இறைவாமை மன்றாடுகின்றோம். மேலும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். எங்கள் இல்லங்களில் அன்பும் அமைதியும் நிலவ செய்யும். நாங்கள் சந்திக்கும் துன்பங்களில் உமது அருள் எங்களை தாங்கட்டும். பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இறை பக்தியோடு ஒற்றுமையோடும் வாழ அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இன்னுமாக ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட ஏழை பிள்ளைகளையும் பெரியவர்களையும் மீண்டும் உம் கரங்களிலேயே வழிநடத்தி அறிவப்பா. ஏழைகளின் துன்பங்களையும் துயரங்களையும் உம்மால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அவர்களின் துன்ப துயர வேலைகளில் அவர்களுக்கு ஆறுதல் தந்து காத்திட வேண்டி செபிக்கிறோம். ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய திருப்பாடலானது நாட்டின் நலனுக்காக இறைவனிடம் வேண்டுவதை குறிக்கின்றது. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மாட்சியையும் எங்களுக்கு தந்தரிடும் என்று மன்றாடும் போது எமது நாட்டை ஒப்பு கொடுத்து நாட்டில் நடக்கும் இயற்கை அனர்த்தங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருந்திட ஆண்டவர் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று தொடரும் திருப்பாடலில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கும் தம் பற்றி மிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மன்னனென்று உண்மை முளைத்திடும். விண்ணனென்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 22 தொடக்கம் 33 வரை. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்தில் இருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்போது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையில் இருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலக்களிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள்,
நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடக்க உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்போது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய ஞாயிறு நற்செய்தி வாசகங்களின் ஊடாக இயேசு சீடர்களுக்கு கொடுக்கும் செய்தி, சீடர்கள் புயலில் சிக்கிய போது இயேசு அவர்களிடம் தண்ணீரின் மீது நடந்து வந்தார். அவர்கள் பயத்தினால் நடுங்கிய போது இயேசு அவர்களுக்கு தைரியமாயிருங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று கூறினார். பேதுரு இயேசுவின் வார்த்தைகளை நம்பி கடலில் இறங்கிய போது இயேசுவின் பார்வை அவர் மேல் இருந்தது. பேதுரு ஆனவர் சூழ்நிலை காரணமாக புயலின் தாக்கத்தை எதிர்நோக்கிய போது அவருடைய பார்வையில் பயம் ஏற்பட்டது. அதனால் பேதுருவானவர் இயேசுவிடம், என்னை காப்பாற்றும் என்று கதறினார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்டார். இயேசு உடனே அவரை கைகளால் பிடித்து தைரியமாக இருக்கும்படி கூறினார். அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். இன்றைய நற்செய்தி வாசகம் மக்களின் பின்னணிக்கு ஏற்ப இறைவனின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களை இறைவன் கைவிட மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. சீடர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இயேசுவோடு பயணித்து அவரோடு உண்டு குடித்து இருந்த வேளையில் இயேசுவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய விசுவாச வாழ்வு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது. சீடர்கள் இயேசுவை முழுமையாக நம்பினார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை மென்மேலும் திடப்படுத்தியது. புயல் காற்று அடித்த வேளையிலும் சோதனை, சவால்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்ட வேளையிலும் சீடர்கள் மனம் தளரவில்லை. ஏனென்றால் இயேசு அவர்களோடு இருந்தார். இயேசுனுடைய வார்த்தை அவர்களுக்கு மிகவும் தைரியத்தை கொடுத்தது. தைரியமாக இருங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். இந்த வார்த்தைகள் இயேசு சீடர்களுக்கு கூறிய போது அவர்களுக்கு மென்மேலும் நம்பிக்கையை கொடுத்தது. இயேசுவினுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தபோது அவர்கள் பயப்படவில்லை, தைரியமாக இருந்தார்கள். இயேசுனுடைய பணியை தைரியமாக செய்ய அவர்கள் தூண்டப்பட்டார்கள் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துக்கொள்ளும். இன்றைய நற்செய்தியானது ஒரு கிறிஸ்தவளாக எனக்கு தரும் செய்தி. இந்த நற்செய்தியில் வரும் படகு என் வாழ்க்கையை எனக்கு நினைவூட்டுகிறது. என் வாழ்க்கையும் ஒரு பயணம்தான். இந்த பயணத்தில் மகிழ்ச்சியும் இருக்கிறது, அதே நேரத்தில் புயல்களும் அலைகளும் குழப்பங்களும் இருக்கின்றன. சில நேரங்களில் என் எதிர்காலம் என்னவாகும் என்று பயப்படுகிறேன். நான் எடுத்த இறை அழைப்பு சரியான பாதையா என்று மனதில் கேள்விகள் எழுகின்றன. ஆனால் இன்று இயேசு என்னிடம் கூறுவது, தைரியமாயிரு, நான் தான், அஞ்சாதே. இந்த வார்த்தை என் இதயத்திற்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது. இந்த நற்செய்தி எனக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். என் வாழ்க்கை படகை நான் தனியாக செலுத்த வேண்டியதில்லை. அதன் மாலுமி இயேசுவே. நான் அவரை நம்பி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு பயணித்தால் என் புயலும் என்னை வெல்ல முடியாது. இன்று நான் ஒரு கிறிஸ்தவளாக இயேசுவிடம் சொல்ல விரும்புவது, ஆண்டவரே, என் வாழ்க்கை பயணம் எங்கு சென்றாலும் என் படகில் நீர் இருந்தால் போதும்.
உம்மை நம்பி நான் தொடர்ந்து பயணிப்பேன். இன்றைய ஞாயிறு வாசகங்கள் எனக்கு தரும் செய்தி யாதெனில், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவரில் விசுவாசம் கொண்டு அவருடைய வார்த்தையை வாழ்வாக்கி வாழும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் எப்போதும் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்துகின்றார் என்பதை உணர்த்துகின்றது. இந்த நற்செய்தி வாசகங்களின் ஊடாக நான் பெற்றுக்கொண்ட படிப்பினை என்னவென்றால், சீடர்கள் இயேசுவோடு பயணித்து அவரோடு கூட இருந்து வாழ்ந்து இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த வேளையிலும் அவர்கள் மத்தியில் பயம், கோபம், சவால்கள், சோதனைகள் என்று பலதை தாண்டி இறைவனுடைய பார்வையில் அவர்கள் வாழ்கின்ற வேளையில் இறை நம்பிக்கையும் இறைவனுடைய விசுவாசத்தையும் பெற்று வாழ்ந்தார்கள். அந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் ஏற்படும் துன்பங்கள், சவால்கள், சோர்வுகள், பயங்கள் இவற்றை கண்டு நான் தளர்ந்து விடாமல் இறைவன் எப்போதும் இருக்கின்றார், என்னை பற்றி பிடித்து நடத்தி வழி நடத்துகின்றார் என்பதை உணர்த்துகின்றது. பேதுருவானவர் தண்ணீரின் மீது இறங்கிய போது இறைவனுடைய பார்வையில் இருந்து விலகுகின்றார். இயற்கைக்கு அடிமையாகி பயத்தினாலும் இறைவனை கூவி அழைக்கின்றார், என்னை காப்பாற்றும் என்று. அந்த வேளையில் இறைமகன் இயேசு அவருடைய கரங்களை பற்றி பிடித்து அந்த துணிவையும் ஆறுதலையும் பயத்தை நீக்கிய அந்த சந்தர்ப்பத்தையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் எந்த வேளையிலும் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துகின்றார் என்பதையும் அவருடைய பார்வையை விட்டு விலகாமல் நம்பிக்கையில் ஊன்றி வாழ இந்த நற்செய்தி வாசகம் என்னை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் பேதுருவின் வாழ்க்கையில் என்னையே நான் பார்க்கிறேன். பேதுருவை போல நானும் இயேசுவின் அழைப்பை கேட்டு அவரை பின்பற்ற விரும்புகின்றேன். ஆனால் அந்த பயணம் இலகுவான பயணம் இல்லை. சில நேரங்களில் என் வாழ்க்கையிலும் புயல்கள் வருகின்றன, குழப்பங்கள் வருகின்றன, எதிர்காலத்தை நினைத்து குழப்பங்கள் வருகின்றன. பேதுரு படகை விட்டு வெளியே வந்தது அவரது துணிச்சலால் மட்டுமல்ல, மாறாக இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அதிகமான நம்பிக்கையால் தான். என் வாழ்க்கையில் பல முடிவுகளை இறைவனை நம்பித்தான் எடுத்திருக்கிறேன். ஆனால் பேதுருவை போலவே நானும் சில நேரங்களில் இயேசுவை நோக்கி பார்ப்பதை விட என்னுடைய பிரச்சனைகளையும் என் பலவீனங்களையும் அதிகமாக பார்க்கிறேன். அப்போது என் நம்பிக்கை தளர்கிறது, நான் மூழ்கத் தொடங்குகிறேன். ஆனால் இந்த நற்செய்தி எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை தருகிறது. பேதுரு மூழ்கத் தொடங்கிய போது இயேசு அவரை கண்டிக்கவில்லை, மாறாக அவரது கையை பிடித்து காப்பாற்றுகிறார். அதுபோல நானும் விழும்போதும், பலவீனப்படும் போதும், குழப்பமடையும் போதும், தவறு செய்யும் போதும் இயேசு என்னை கைவிடுவதில்லை. அவர் எப்போதும் எனது கரத்தை நீட்டி என்னை எழுப்புகிறார். ஒரு துறவியாக நான் என் வாழ்க்கையில் புயல்கள் இல்லாத வாழ்க்கையில் வேண்டவில்லை, மாறாக எந்த புயலிலும் இயேசுவின் கையை உறுதியாக பற்றி கொள்ளும் விசுவாசத்தை வேண்டியிருக்கிறேன். படகு எனது வாழ்க்கை, கடல் இந்த உலகம், அலைகள் என் சோதனைகள், ஆனால் இயேசு என் வாழ்க்கை பயணத்தின் வழிகாட்டி. இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு தரும் முக்கிய செய்தி யாதெனில், சோதனைகளில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை வலியுறுத்துகின்றது. நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொண்டால் பேதுருவானவர் இயேசு கடல் மீது நடந்து வருவதை கண்டு தானும் நடந்து செல்ல அனுமதி கேட்கின்றார். அந்த வேளையில் பேதுரு இயேசுவின் மேல் முழு நம்பிக்கை வைத்து தண்ணீரில் இறங்கி நடக்க தொடங்கினார். அவருடைய பார்வை விலகுகின்ற வேளையில், இயேசுவை விட்டு விலகுகின்ற வேளையில் அவர் பயத்தினால் நடுங்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அலறுகின்றார். இந்த வாசகங்களின் ஊடாக நாம் பெற்றுக்கொள்ளும் செய்தி யாதெனில்,
இறைமகன் இயேசு எந்த சோதனைகள் வேளையிலும் துன்பங்கள் வேளையிலும் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. குறைவில் கூட இறைவன் நிறைவாக அளிக்கின்றார் என்பதை 5 அப்பங்கள் 2 மீன்கள் பகிர்வதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இறைவனின் சித்தத்தின்படி வாழ அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றிய சீடர்கள் இறை வார்த்தையை கேட்டு இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். இறைவனின் வார்த்தையை நம்பி வாழ்வோரை இறைவன் தன்னுடைய பார்வையில் வைத்து பாதுகாக்கிறார் என்பதை நற்செய்தியின் மூலம் நாம் உணர்கின்றோம். நான் உன்னோடு இருக்கின்றேன், பயப்படாதே என்று கூறுகின்றார் இயேசு. அந்த வேளையில் பேதுருவானவர் துணிவையும் உற்சாகத்தையும் பெற்று இயேசு தம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்கின்றார். அப்போது காற்றும் புயலும் அமைதியடைகின்றன. இந்த நற்செய்தியின் ஊடாக நாம் எண்ணத்தை பெற்றுக்கொள்கின்றோம் என்றால், இயேசுவினுடைய சீடர்களும் அவர்களுடைய பணி வாழ்வும் அவர்கள் எண்ணத்தை இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டார்களோ அதை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதை இந்த நற்செய்தியின் ஊடாக நாம் காண்கின்றோம். எவ்வளவுதான் துன்பங்கள் ஆழமாக இருந்தாலும் இறைவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாப்பும் நம்மோடு இருக்கும் வரை நாம் வெற்றியின் பாதையில் நடந்து செல்ல அவர் நம்மை அழைக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. அன்பு தந்தையே இறைவா, கடந்த வாரம் முழுவதும் நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றேன். இந்நாள் வரை எம்மை ஆபத்திலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் விலக்கி காத்தமைக்கு நன்றி இயேசுவே. ஒவ்வொருவருக்காகவும் தமது நல்வாழ்க்கை பயணத்திற்காகவும் நீர் எமக்கு இவ்வாரம் முழுவதும் சிறந்த நற்செய்தியை தந்து எம்மை வழி நடத்தியதற்காக நன்றி கூறுகின்றேன். எமக்கு நற்செய்தி மூலம் நம்பிக்கையூட்டி கூடவே இருந்து எம்மை வலுப்படுத்தியதற்கு நன்றி கூறுகின்றேன். நாம் குடும்பத்தில் எடுத்த முடிவுகள் சரியானதாக அமைய எமக்கு மனபலம் கொடுத்து உதவியதற்கு நன்றி கூறுகின்றேன். எமது உயிர் வாழ்வதற்காக அன்றாட உணவை தந்ததற்காகவும் பயணங்கள் செய்தபோது வாகனத்தையும் செல்லும் நபர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். நம் இல்லத்தில் இருக்கும் ஆலயம் தேடி வரும் மக்கள் தமது வேண்டுதலை கூறும் பொழுது அவர்களுக்கு அற்புதம் செய்து அவர்களை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றேன். இதேபோல் இனிவரும் வாரங்களிலும் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த வேண்டுகின்றேன். ஆமென். மாசிலாமல் பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசிலாமல் பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசிலாமல் பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா